வணக்கம். இந்தியன் இந்தியன் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்துட்டு எந்தெந்த பதிவு எப்படி எப்படி போடணுங்கிறதே நம்மளுடைய ஒரு இதே தெரியாமல் வந்துட்டு மணிக்கணக்காக பேசி வேஸ்ட்டு. மக்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்னா, மக்களாக சேர்ந்து நம்ம பேசணும். தலைவர்களுக்கே அது தெரியலை. மைக்கு பிடிச்சி பேசி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு பேப்பராக எழுதி சட்டசபையிலையும் சரி, பாராளுமன்றத்துலேயும் சரி, நம்ம செக்ரட்டரிலையும் சரி, பேப்பர் வந்தால் போதாது. உங்களுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்குல்ல. தலைவர்களை நான் சொல்லலை, தலைவர்கள் எல்லாருமே நம்ம சொந்த பந்தம் தான், அண்ணன் தம்பி தான், எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான், பாரத மாதாவுடைய பிள்ளைகள் தான். சாம்ராஜ்யம், நம்மளுடைய சாம்ராஜ்யமே மிகப்பெரிய சாம்ராஜ்யம்தான். அதனால் நான் உரிமையில் நான் சொல்கிறேன். என் மேலெலாம் கோபம் வராது. கோபம் வந்தால் அது தப்பு. நான்லாம் பாரத தாயின் குழந்தை. அதனால் நான் உரிமையாக நான் சொல்லுதேன். இதை வந்துட்டு எப்படி சொல்லணும், மெத்தடுங்கிறதே யார் என்ன பேசணும், எல்லாருமே வந்துட்டு ஒரு வைப்ரேஷன்லேயே பேசி புரியாத தலைவர்களுக்கு புரிஞ்சால் போதும் அப்படின்னா தப்பு. கீழே இருந்து தான் மேலே வரணும். பேஸ்மெண்ட்டு நல்லா இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங் ஆகும். அண்ணன் வடிவேல் அண்ணன் சொன்ன மாதிரி, நடிகர் வடிவேல் அண்ணன் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்டு தான் ஸ்ட்ராங் வேணும். அதனால் மக்களாக இருங்க. காரு வண்டியில் பறந்தால் போதாது, கொடிகள் பறந்தால் போதாது. ஒரு 50 கார்களோடு நம்ம வாரது முக்கியம் இல்லை, பேர் வாங்கிறது முக்கியம் இல்லை. சாம்ராஜ்யங்கிறது வேறு. சாம்ராஜ்யங்கிற பேருக்கு அப்பாற்பட்ட ஆட்கள்லாம் உயிர் பிரிஞ்சு நாட்டே கைப்பற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க லெவல்லாம் யாரும் வர முடியாது. அதனால் இப்போ உள்ள இளைஞர்கள் படிப்பு சம்மந்தப்பட்டதில் வந்துட்டு எல்லா பட்டதாரிகளும் அவ்வளோ பேருமே பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கான். எல்லாமே தெரிஞ்சு கொந்தளிக்கக்கூடிய ஒரு நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதிகாரிகளும் சரி, பட்டதாரிகளும் சரி, நிர்வாகங்களும் சரி, எல்லாருமே சர்வாதிகார ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம 2.0, A.0, C.1லாம் நம்ம பேசலாம், ஒன்றுமே கிடையாது. மக்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், சிறுவர்கள் நினச்சிட்டாலே எல்லாமே சோழி முடிஞ்சு போகும். அதனால் சோழி முடிஞ்சு போங்கிறது தவறு தான். சாம்ராஜ்யத்தை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி மக்கள்கிட்ட இருக்குது. நான் ஒரு பொது மனுஷன். என்னால் முடியுங்கிறத நான் சொல்லலை. என்னால் முடியாது. எனக்கு மரணம் வந்தாலுமே நான் பயப்பட மாட்டேன். என்றைக்குனாலும் எப்படியும் சாவுதான். 4 பேர் பேசுவோம்ல, நமக்கு அது போதும். அதனால் மக்களே புரிஞ்சுக்கிடுங்க. இளைஞர்களே, சிறுவர்களே, படித்தவங்க கூட சேருங்க. அறிவு சிந்தனை வேணும். நம்ம நல்லா வரணும். பாரத மாதா குழந்தையாக. ஜெய்ஹிந்த்.